காட்சிக்காக ஆட்டோ சங்கரின் மரண வாக்குமூலம் என்ற படைப்பையும் தமிழ்நாட்டின் தமிழ் தேசிய இனத்தின் மனக்காவலாக வாழ்ந்த ஐயா மாவீரன் அவர்கள் வீரப்பனார் அவர்களின் வாழ்க்கையையும் படைப்பாக செய்த போது தியாகராய நகரிலே பெரும் மதிப்பிற்குரிய ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்களின் பொங்கு தமிழ் அறக்கட்டளை அந்த அலுவலகத்திலே அண்ணன் குரு அவர்களை அடிக்கடி சந்திக்கின்ற வாய்ப்பு எங்களுக்கு அமைந்தது. இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்ற பிம்பத்திற்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அவர் ஒரு குழந்தை போன்றவர், மிக அரிதான நகைச்சுவை உணர்வு மிக அதிகம் உள்ளவர். அவர் இவரை பார்த்து இப்படியெல்லாம் இங்கே பிம்பத்தை கட்டமைக்கிறார்கள் என்று அப்பொழுதே நாங்கள் சிந்தித்தது உண்டு. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அல்லது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அல்லது ஒரு அரசியல் தளத்திலே இருக்கின்ற ஒருவன் எப்படி இயங்க வேண்டும் என்று மக்களுக்கு தெரிந்திருக்கிறதா என்றால் இல்லை. அரசு சட்டமன்ற உறுப்பினரின் கடமை என்ன? அரசு கொண்டு வருகின்ற மக்கள் எதிரான திட்டங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அதற்கு கையெழுத்து போடுவது, அதுக்கு ஒப்புதல் தருவதா சட்டமன்ற உறுப்பினர் வேலை இல்லை. ஜெயங்கொண்டத்திலே பழுப்புலை நிலக்கரி நிறுவனம் அமைப்பதற்காக, நிலக்கரி சுரங்கம் அமைப்பதற்காக மக்களின் நிலத்தை வாழ்வாதாரமாக இருக்கின்ற அந்த விளைநிலங்களை கைப்பற்ற வந்தபோது அதை தடுத்து நிறுத்தியவர் அண்ணன் காடுவெட்டி குரு அவர்கள். இன்றைக்கு வரைக்கும் அங்கே ஜெயங்கொண்டம் நிலக்கரி ஆலை அமைக்கப்படவில்லை, சுரங்கம் தொடங்கப்பட முடியவில்லை. அதுக்கு மத்திய அரசே கடுமையாக எதிர்த்தவர். அரியலூர் மாவட்டத்திலே நீங்கள் மக்களுக்கு உடனடியாக வெள்ள நிவாரணம் தர வேண்டும், இல்லை என்றால் நான் வட்டாட்சியர் அலுவலகத்தை கொளுத்துவேன் என்று சொன்னார். இது அவர் ஒரு விஷயத்தை அணுகிற அந்த உண்மைத்தன்மையோடு அந்த அக்கறையோடு மக்கள் இருக்கிற அக்கறைக்கு ஒரு தலைவன் எப்படி அணுகுவார் என்றால் இப்படித்தான் அணுகுவார். அவர் மீது வழக்கு பாய்ந்தது. பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மக்களுக்காக இயங்கவில்லை, சரிவர பணி செய்யவில்லை என்று பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை இழுத்து பூட்டி சாவியை வீட்டுக்கு எடுத்து சென்று விட்டார். மாவட்ட ஆட்சியர் வீடு தேடி வந்து மன்னிப்பு கேட்டு பிறகு சாவியை வாங்கி சென்றார். இப்படி ஒரு அரசியல் தலைவனை காட்டுங்கள், இப்படி ஒரு மக்கள் தலைவனை காட்டுங்கள். இந்த முகம் மக்களுக்காக தன் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்த காடுவெட்டி குரு என்ற இந்த உண்மையான முகம் சமூகத்துக்கு தெரியுமா? திட்டமிட்டு மறைத்தார்கள். அவரை என்ன சொன்னார்கள், எப்படியெல்லாம் பேசினார், அது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே நாம் இந்த சமூகம் எப்படியான சமூகம், தமிழ் பேரினம் எப்படியான சமூகம், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற சமூகம். கடுங்கோபத்தில் கண்ணகி மதுரை எரித்த போது கூட பெண்கள், குழந்தைகள், பசுக்கள் நீங்களாக என்று சொல்லிதான் எரித்தாள். ஆனால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலையை இங்கே உருவாக்கினார்கள். தேவனை வெட்டு தேவச்சியை கட்டு, கவுண்டனை வெட்டு கவுண்டச்சியை கட்டு என்றெல்லாம் பேசுவது புரட்சியாக இருந்தது. எந்த பிணம் இருந்தாலும் பிணத்தின் சாதி பார்த்தார்கள். ஆனால் என் வீட்டு பெண்ணை எவன் தொட்டாலும் வெட்டுவேன் என்று சொல்லப்பட்ட ஒரு தலைவன் சொன்ன ஒரு தலைவன் சாதி தலைவராக பார்க்கப்பட்டால், சாதி வெறியனாக முன்னிறுத்தப்பட்டார் இல்லையா?